கார்த்திகை தீபம் சீரியல்ல மாயா டாக்டர் அம்மா ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறது? அவங்க வராம இருக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது யோசிக்கிறாங்க. அப்ப நர்ஸ் 2 பேரும் இது என்ன தெரியுமா? மயக்க மருந்து. இதை கொண்டு போய் பேஷண்ட்டுக்கு முன்னாடி வச்சிருக்க. இது மட்டும் டாக்டர் அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், உன் வேலையே போயிடும் தெரியுமா? இனிமேலாவது கவனமா இருன்னு சொல்லிட்டு அந்த மயக்க மருந்து அந்த டிராவில் போட்டு வந்ததை நினைச்சு பாக்குறாங்க மாயா. டாக்டர் அம்மா ஃபங்க்ஷனுக்கு வராம இருக்க இப்போ ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க மாயா. மாயா ஆட்டோ விட்டு இறங்கி வந்ததும் முக்காட்டை போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. அந்த ரூமுக்கே போய் பாக்குறாங்க. அங்க பார்க்கும்போது ஒரு நர்ஸ் தான் அங்கே ஏதோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சே, என்னது இவ்வளவு நேரமாகி இவ வேற ஒன்றும் போய் தொலைய மாட்டேங்கிறாளே, இவ போனா தானே அந்த மயக்க மருந்து எடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. அந்த நர்ஸ் ஏதோ எடுக்க வந்தவங்க எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்பாடா போய் தொலைஞ்சிட்டான்னு உள்ள வர்றாங்க மாயா. வந்ததும் அந்த டிராவை நீக்கி பார்க்குறாங்க. அன்னைக்கு வச்ச அந்த மயக்க மருந்து அதுலேயே இருக்கு. அந்த மருந்து எடுத்துக்கிறாங்க. அப்பாடா இந்த மயக்க மருந்து வச்சு தான் டாக்டர் அம்மாவை மயக்கம் பண்ணி வச்சுட்டா பந்தக்கால் ஃபங்க்ஷனுக்கு அவங்க வரமாட்டாங்க. இதுதான் நல்ல ஐடியான்னு நினச்சிக்கிட்டு அந்த மயக்க மருந்து எடுத்துக்கிட்டு ஒட்டோட்டமாக ஓடுறாங்க வெளியில. மாயா டாக்டர் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு எட்டி பார்க்குறாங்க. அங்கே உட்காந்துருக்காங்க. சே, இவங்களை எப்படி மயக்கமாக்குறது, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையேன்னு நின்றுட்டு இருக்கும்போது அப்போ டிரைவரை கூப்பிட்றாங்க டாக்டர் அம்மா. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், காருக்குள்ளே உள்ள க்ளீன் பண்ணி வைங்கன்னு சொல்லி சாவியை கொடுக்குறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சாவியை வாங்கிட்டு போய் கார் கதவுகள்லாம் திறந்து உள்ள க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. மாயா ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. டிரைவர் அந்த பக்கமா போனதுக்கு அப்புறமா காருக்குள்ள போய் உட்கார்றாங்க. நம்ம பேசாம காருக்குள்ளேயே இருந்துட்டு அந்த அம்மா வந்ததுக்கு அப்புறமா நம்ம மயக்கம் பண்ணிட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சு பாக்குறாங்க. அடடா இதுல பர்ஃபைன் கம்மியா தானே இருக்கு, இதுல மயக்க மருந்து கலந்துட்டா அவங்க ஏசியை போட்டதும் அப்படியே மயங்கிடுவாங்கல்ல, இதுதான் நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அதை கழட்டி மயக்க மருந்து உள்ள ஊத்திடுறாங்க. ஏசியை போட்டதும் அப்படியே மயங்கி விழுந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க மாயா. டாக்டர் அம்மா இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரவும் மாட்டாங்க, வரவும் முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மாயா வெளியில ஓடி வராங்க. ஆட்டோ வந்ததும் வலசர பக்கம் போங்கன்னு சொல்லி ஏறி வந்துடுறாங்க. சாமுண்டேஸ்வரி வீட்டில் பூஜை நடந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னோட ஃப்ரெண்டு வந்துருவா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் இருங்க, ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி மல்லிகா மேடத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஈஸ்வரி இப்போ வந்துடுவேன், கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு வந்துடுறேங்கிறாங்க மல்லிகா. டாக்டர் எங்கள் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வரதுன்னா உனக்கு எப்போ பார்த்தாலும் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஈஸ்வரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் கிளம்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மல்லிகா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. அம்மாவும் பேஷண்ட் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனதும் வந்துடுறேன்னு சொல்லி வெளியில் கிளம்பி வராங்க. மாயா ஆட்டோ விட்டு அவசரமாக ஓடி வந்ததும் இந்த பக்கமாக மகேஷ் பக்கம் வந்து நிற்கிறாங்க. என்ன ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டியான்னு கேட்குறாங்க மகேஷ். போயிட்டு வந்துட்டேன், நான் போன காரியம் சக்ஸஸ், கண்டிப்பாக அந்த மல்லிகா டாக்டர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டாங்கங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷங்கிறாங்க மகேஷ். டாக்டர் அம்மா வந்ததுமே காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னது ரவி, நீ போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வா, கார் ஸ்டார்ட் ஆகலைங்கிறாங்க. அந்த பக்கமாக கண்ணன் ஒருத்தர் வராங்க. கண்ணன், கார் ஸ்டார்ட் ஆகலை, என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னதும் சரி மேடம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கண்ணன் ஓடி வந்து காரை முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆட்டோ வந்துருச்சு. சரி நான் ஆட்டோவில் போய்க்கிறேன், கார் ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோவுக்கு போறாங்க. டாக்டர்மா ஆட்டோவில் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இங்க கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரவி ஓடி வந்து டாக்டர்மா வாங்க, கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி இருங்க வரேன். ஆட்டோவுக்கு சார்ஜை கொடுத்துட்டு திரும்பவும் வந்து கார் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு வராங்க டாக்டர்மா. நல்ல நேரம் முடி இருக்கு, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவ வந்தே ஆகணும், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சுக்கலாமான்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. ஐயர் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்ல நேரம் இருக்குமா, அதுக்கப்புறம் கூட ஆரம்பிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அப்படியா, சரி அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்கிறாங்க. இந்த பக்கமா மகேஷும் மாயாவும் பேசிக்கிறாங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணனாலும் அந்த டாக்டர்மா இங்க வரவே மாட்டாங்க. மகேஷ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் அம்மா வர வழியில ஏசியை போடுறாங்க. அந்த ஏசி வாசத்துக்கும் மயக்கத்துக்கும் அப்படியே அவங்களையும் அறியாம கண்ணெல்லாம் கரகரன்னு சுட்டுது. அப்படியே கொண்டு போய் மரத்துல மோதிடுறாங்க. அங்க ஊர்க்காரங்க 2 பேரும் பார்த்துட்டு ஐயோ என்னது மரத்துல கார் மோதிருக்கு, யாரோ ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்களா அப்படின்னு ஓடி வந்து பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி வீட்டுல டாக்டர் அம்மா வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஐயர் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தாமா இருக்கு, நல்ல நேரத்துல நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது, நல்ல நேரத்துல செஞ்சுட்டா தான் அதுக்கான பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராஜா சொல்றாங்க, ஈஸ்வரி ஐயர் தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அவங்க வரும்போது வரட்டும், நம்ம பூஜை ஆரம்பிச்சிடலான்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறமா சாமுண்டீஸ்வரியும் சரிங்க ஐயரே பூஜை ஆரம்பிச்சிருங்கிறாங்க. ஐயர் பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. சாமுண்டீஸ்வரியும் ராஜாவையும் வர சொல்லி நவதானியத்தை இந்த குழியில போடுங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க 2 பேரும் ஆரம்பிச்சு கொடுக்குறாங்க. அடுத்தது பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் வாங்கன்னு சொல்லி அவங்க கையில நவதானியத்தை கொடுக்குறாங்க. அவங்களும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது மயிலையும் ரோகிணியும் வர சொல்லி பால் ஊற்றி நவதானியத்தை போடுங்கன்னு சொல்லி அவங்களும் ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா மாயா நீயும் வா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கூப்பிடுறாங்க. மாயா தயங்கி நிற்கிறாங்க. மாயா நீ ஏன் தயங்குறேன்னு எனக்கு புரியுது, நீ விதவியை நினைச்சு நீ தள்ளி நிற்கிற, நீ ஏன் தாழ்த்திக்க கூடாது, விதவியை அந்த காலத்துல கைம்பொண்ணுன்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லும் போதே அதுல 2 பொட்டு இருக்கு, அதனால விதவைகள் எல்லா சுப நிகழ்ச்சியிலும் கலந்துக்கலாம், நீயும் வந்து நவதானியத்தை போடுவான்னு கூப்பிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. அங்க இருந்து எல்லாருமே ஜோடி ஜோடியா நவதானியத்தை போட்டு பால் ஊத்துறாங்க. பந்தக்கால் நட சொல்லி அங்க இருந்து எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்து பந்தக்கால் எடுத்து வச்சதும் எல்லாரும் சந்தோஷமா பார்த்து சாமியை கும்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மாயா சொல்றாங்க, அப்பாடா ஒரு வழியா பந்தக்கால் நட்டாச்சு, இனி எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. ஆமா இனி அடுத்தது ரேவதியோட கல்யாணம் தான்ங்கிறாங்க மகேஷ். மாயா சாமுண்டீஸ்வரி கிட்ட பந்தக்கால் ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதெல்லாம் நாங்க கிளம்புறோம் மேடம்ங்கிறாங்க. அட என்னது அதுக்குள்ள எதுக்கு அவசரமா கிளம்புறேன்னு சொல்றீங்க, இருந்து
போகுது, சாப்பிட்டு பொறுமையா போலாம் இருங்க அப்படின்ட்டு மல்லிகை ஏன் வரேன்னு சொல்லிட்டு வரல. வரேன்னால சொல்லிட்டு இருந்தா. சரி இருங்க ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் பண்றாங்க சாமுண்டீஸ்வரி. அங்க இருந்த ஒரு நர்ஸ் தான் ஃபோன் அட்டெண்ட் பண்றாங்க. என்ன மல்லிகா ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் வரல அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. மேடம் நான் மல்லிகை இல்ல பிகே ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு நர்ஸ் பேசுறேங்கிறாங்க. என்னது நர்ஸா? இது மல்லிகை டாக்டரோட நம்பர் தானேன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம், எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு நர்ஸ் சொல்றாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரிக்கு ஒரே அதிர்ச்சி. அப்படியா மல்லிகை இப்ப எப்படி இருக்கா? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையா அப்படின்னு பதட்டத்தோட கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. எதுவுமே இப்ப சொல்ல முடியாது, டாக்டர் உள்ள போயிருக்காங்க, அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க நர்ஸ். ஏதோ ஆக்சிடென்ட்னு சொன்னீங்களே என்னன்னு கார்த்தி கேட்குறாங்க. என்னோட ஃப்ரெண்டு மல்லிகாவுக்கு தான் எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னமா அது, அவங்களுக்கு மட்டும் தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நிச்சயதார்த்த அன்னைக்கு அவங்க பொண்ணு கையில அடிபட்டுருச்சு, இன்னைக்கு அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையேங்கிறாங்க ரேவதி. என்னோட ஃப்ரெண்டு மல்லிகா பொண்ணு மாப்பிளையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தா, அது முடியாம போய்கிட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு வருத்தப்படுறாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மா ஏமா வருத்தப்படுறீங்க, நிச்சயதார்த்தமும் பந்தக்கால் ஃபங்க்ஷன் தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் கல்யாணம் இருக்குல்ல, அதுல அவங்க பொண்ணு மாப்பிளைய பார்த்துட்டு போறாங்கன்னு சொல்றாங்க துர்கா. ஈஸ்வரி நான் ஒன்னு சொல்லட்டுமா, சொன்னா நீ வருத்தப்படக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க ராஜா. என்னங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. டாக்டர் அம்மானால தான் இங்க வர முடியல, நம்ம பொண்ணையும் மாப்பிளையும் அழைச்சிட்டு போய் அவங்க முன்னாடி காட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க ராஜா. இதை கேட்டதும் மகேஷ்க்கும் மாயாவுக்கும் அப்படியே தூக்கி வாரி போடுது. ஐயோ இவ்வளவு தூரம் தப்பிச்சு வந்து இப்ப தானே தலையை கொடுக்குற மாதிரி எல்லாம் இருக்கு. பொண்ணையும் மாப்பிளையும் ஜோடியா கொண்டு நிறுத்தினாலும் அப்பவும் இந்த மாப்பிள்ளை பையனை பார்த்தா டாக்டர் அம்மாவோ இல்ல அங்க இருக்கிற நர்ஸோ பார்த்துட்டாங்க, அவ்வளவுதான் நம்ம கதை கம்பல். மறுபடியும் தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு மகேஷும் மாயாவும் மறுபடியும் ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.